மீன லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சோமவார விரதம் என்ன மாதிரியான நற்பலன்களை தரும் தெரியுமாங்க? அவங்களுக்கு பாக்கியம் சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த மீன லக்னம் அப்படிங்கிறது ஒரு சலனமான ஒரு லக்னம் அப்படின்னு சொல்லலாம். மனசில் ஒரு விதமான சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சஞ்சலங்கள் குறையும். அந்த சந்திரனுடைய வலிமை பூர்வ புண்ணிய பலம் பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அங்கே சங்கபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த 16 வாரங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் விரதத்தினை கடைபிடித்து நீங்கள் மீளும்போது உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்குங்க. ஏன்னா பாக்கியம், அந்த பாக்கியத்தை அருளக்கூடியவராக அங்கே சிவபெருமான் இருப்பார். அவ்வளோ ஒரு வலிமை மிக்க சக்தி வாய்ந்த மாதம் அப்படிங்கிறது தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் விரதத்தினை அனைவரும் கடைபிடிங்க. சோமவார விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சந்திரன், மனோகாரகன் சந்திரன் எல்லாருக்குமே அவசியமான ஒரு நிகழ்வுங்க. அந்த சந்திரனை பொறையாக சூடிய அந்த ஈசனையை வணங்கும் போது கண்டிப்பாக அந்த முருகனுக்குள்ள, சிவனுக்குள்ளே தான் முருகனும் அடக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த சிவபெருமானையும் முருகனையும் அந்த சபரிமலை வாசனையும் இந்த கார்த்திகை மாதம் வழிபடுவதற்கு எந்த யமபயம் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்தளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய மாதம். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் பாவகமே இந்த விருச்சகம் தான். அப்படிப்பட்ட அந்த விருச்சக மாதம் தான் கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் வழிபடுபவர்களுக்கு யமபயம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் உண்டு. கட்டாயம் இந்த விரதத்தினை கடைபிடிங்க. எல்லாம் வல்ல ஈசனின் அனுகிரகத்தினால எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும்னு அந்த ஈசனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.